அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று நம்மை சுற்றியுள்ள பருப்பொருள்கள் பாடத்தை தான் பார்க்க இருக்கிறோம். நம்மளுடைய எதிர்விசை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க இன்றைய பாடப்பகுதிக்கு செல்லலாம். நம்மை சுற்றியுள்ள பருப்பொருள்கள். ஒரு தனிமத்தின் அனைத்து பண்புகளையும் வெளிப்படுத்தும் மிக நுண்ணிய துகள் அல்லது மிகச் சிறிய துகள் எது? அணு. பருப்பொருள்களின் அடிப்படை அலகு எது? அணு. பருப்பொருள்களின் எளிமையான வடிவம் தனிமம் ஆகும். பிரிக்க இயலாத எளிய வேதிப்பொருள் எது? தனிமம். குறியீடுகளை தகுந்த முறையில் பயன்படுத்திய முதல் வேதியியல் அறிஞர் யார்? ஜான் டால்டன். இது என்எம்எஸ் எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அடுத்ததாக, ஒரு தனிமத்தின் பெயரை ஒன்று அல்லது இரண்டு எழுத்துக்களை பயன்படுத்தி எழுதலாம் என்று பரிந்துரை செய்தவர் யார்? பெர்சிலியஸ் என்பவர். அடுத்ததாக, தனிமங்களின் குறியீடுகள். 4 விதமான குறியீடுகளை பயன்படுத்துகிறார்கள். 1 கிரேக்க குறியீடுகள், 2 ரசவாதிகளின் குறியீடுகள், 3 டால்டனின் குறியீடுகள், 4 பெர்சிலியஸ் குறியீடுகள். அவற்றை பற்றி ஒவ்வொன்றாக காணலாம். கிரேக்க குறியீடுகள் எவ்வாறு அழைக்கப்படும்னா, வடிவியல் உருவங்களை வைத்து குறிக்கப்படும் குறியீடுகள் கிரேக்க குறியீடுகள். அதில் ஒரு ப்ளஸ் குறி பார்த்துருக்கீங்களா? நீங்களே ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். ப்ளஸ் சிம்பிளை பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வெப்பமான பகுதின்னு சொல்லுவோம், இங்கே ஈரமான பகுதி, அதற்கு கீழே குளிர்ச்சியான பகுதி, இந்த பக்கம் உலர்ந்த பகுதி. அடுத்தது பாருங்க, ஒரு முக்கோணம் மேல் நோக்கி இருப்பது போல் இருந்தால் அதற்கு பெயர் நெருப்பு குறிக்கும். அதே முக்கோணம் கீழ் நோக்கி இருந்தால் நீரை குறிக்கும். மேல் நோக்கிய முக்கோணத்தின் முனைப்பகுதியில் ஒரு கோடு இடப்பட்டுள்ளது, இது காற்றை குறிக்கும். இந்த முக்கோணத்தின் தலைகீழ் பகுதி நிலத்தை குறிக்கும். நிலம், நீர், காற்று, நெருப்பு போன்றவற்றை குறிக்க பயன்படும் குறியீடுகள் கிரேக்க குறியீடுகள். அடுத்ததாக, ரசவாதிகளின் குறியீடுகள். ரசவாதிகளினுடைய குறியீடு பார்த்தோன்னா, ஒரு வட்ட வடிவில் கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் ஒரு பெரிய வட்டம், அதில் மிகச்சிறிய வட்டம் செங்குத்தாக இருப்பது போல் இருந்தால் இதுக்கு பேர் நிக்கல். அதே ஒரு வட்ட வடிவில் 2 சிறிய வட்டங்கள் கிடைமட்டமாக இருந்தால் அதற்கு ஆர்சனிக் அப்படின்னு பெயர். அடுத்தது, அதே வட்டத்தில் அதன் மேல் ஒரு ப்ளஸ் சிம்பல் போன்று அல்லது சிலுவை சிம்பல் போன்று இருந்தால் அது ஆன்டிமனி. ஒரு வட்ட வடிவில் தலைகீழ் முக்கோணம் இருந்தால் அது நீர். அடுத்ததாக, டால்டனின் குறியீடுகள். இவர் எந்த ஆண்டு இந்த குறியீடுகளை அறிமுகப்படுத்தினார்? 1808ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தினார். இது படங்களின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட குறியீடுகள். அதில் 1 ஆக்சிஜன். ஒரு முழு வட்டம் இருக்கிறது ஆக்சிஜன். அந்த முழு வட்டத்தில் ஒரு சிறிய வட்டம் மையத்தில் கருப்பாக இருக்கும் பாருங்க, சிறிய வட்டம் இருந்திருந்தால் அது ஹைட்ரஜன். அதே முழு வட்டமும் கருப்பாக இருந்தால் கார்பன். ஒரு வட்டத்தில் நடுப்பகுதி, அதாவது ஒரு கோடு இடப்பட்டுள்ளது, பார்ப்பதற்கு 2 அரை வட்டங்கள் போன்றிருந்தால் நைட்ரஜன். அதே ஒரு வட்டத்தை ப்ளஸ் குறியிடலாம். செங்குத்தாக ஒரு கோடு, கிடைமட்டமாக கோடு, ஒரு வட்டத்தை 4ஆக பிரிப்பது போல ஒரு அமைப்பு இருந்தால் அது கந்தகம். அடுத்தது, 3 கோடுகளை பயன்படுத்தி ஒரு வட்டத்தை 3ஆக பிரிப்பது போல இருந்தால் அது பாஸ்பரஸ். அடுத்தது, ஒரு வட்டத்தில் 2 கோடுகள் இடப்பட்டால் அது சோடா. ஒரு வட்டத்தில் 3 கோடுகள் செங்குத்தாக இடப்பட்டிருந்தால் அதுக்கு பெயர் பொட்டாஸ். ஒரு வட்டத்தில் உள்ளே 4 புள்ளிகள் இடப்பட்டுள்ளது அலுமினா அப்படின்னு பெயர். இந்த குறியீடுகள் எல்லாமே வைத்து சேர்மங்களை உருவாக்கலாம். அடுத்தது பாருங்க, தாமிரம். ஒரு வட்டத்தில் சி என்ற சிம்பல் இருந்தால் தாமிரம். இது கார்பனுக்கான சிம்பல் இல்லை. கார்பன் என்பது ஒரு முழு வட்டத்தில் கருமையாக இருப்பதுதான் கார்பன். தாமிரம் என்பது சி. ஒரு வட்டத்தில் சி போட்டிருந்தால் அது தாமிரம். அடுத்தது, காரியம் என்பது ஒரு வட்டத்தில் எல் போட்டிருந்தால் லெட் அப்படின்னு சொல்லுவோம், அது காரியம். அடுத்தது, நீருக்கான சிம்பல் பாருங்க, ஒரு ஹைட்ரஜன் கொடுத்துருக்காங்க, அதுக்கடுத்து ஒரு ஆக்சிஜன் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் சேர்த்தோம்னா இந்த சிம்பலுக்கு பெயர் நீர். அடுத்தது பாருங்க, ஒரு ஹைட்ரஜன் கொடுத்துருக்காங்க, அடுத்தது நைட்ரஜன் கொடுத்துருக்காங்க. அப்போ இதற்கு பெயர் அமோனியா. அடுத்து பாரு, எண்ணெய் ஈனி.
ஒரு ஹைட்ரஜன் ஒரு கார்பன், இது ரெண்டும் சேர்ந்திருந்த எண்ணெய் ஈனி. அடுத்ததாக கார்பானிக் ஆக்சைடு பாருங்கள், ஒரு ஆக்சிஜன் ஒரு கார்பன் சேர்ந்திருக்கிறது, கார்பானிக் ஆக்சைடு. அடுத்தது கார்பானிக் அமிலம் பாருங்கள், ஒரு கார்பன் 2 பக்கமும் ஆக்சிஜன், கார்பானிக் அமிலம். அடுத்து கந்தக அமிலம் பாருங்கள், ஒரு மையத்தில் கந்தகம் இருக்குது, அதுக்கடுத்தது 3 ஆக்சிஜன் இணைக்கப்பட்டுள்ளது, இதுக்கு கந்தக அமிலம்னு பேர். அடுத்ததாக பெர்சிலியஸ் குறியீடுகள். பெர்சிலியஸ் குறியீடுகள் என்பது என்ன அப்படின்னா, தனிமங்களை குறிப்பதற்கு படங்களுக்கு பதிலாக ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தும் முறையை உருவாக்கியவர் தான் பெர்சிலியஸ். அவருடைய முழு பெயர் ஜான் ஜேக்கப் பெர்சிலியஸ். 1813ஆம் ஆண்டு பெர்சிலியஸ் குறியீடுகள் அறிமுகப்படுத்தப்பட்டது. அடுத்ததாக பெர்சிலியஸ் முறையின் மாற்றி அமைக்கப்பட்ட வடிவம் தனிமங்களின் குறியீடுகளை தீர்மானிக்கும் முறை என்ற அமைப்பில் மாற்றி வடிவமைக்கப்பட்டு தற்பொழுது குறியீடுகள் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. சில தனிமங்களினுடைய லத்தீன் பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளது, அது எவ்வாறு என்று காண்போம். பாருங்க, தனிமம் லத்தீன் பெயர் குறியீடு சோடியம், சோடியத்தினுடைய லத்தீன் பெயர் நேட்ரியம், குறியீடு Na. பாதரசம், அதனுடைய லத்தீன் பெயர் ஹைட்ராஜிரம் Hg. பொட்டாசியம், லத்தீன் பெயர் கேலியம் K. காரியம், பிளம்பம் Bb, அதுக்கு இங்கிலீஷில் இன்னொரு பேர் லெட். இரும்பு ஃபெர்ரம், அதனுடைய குறியீடு Fe. வெள்ளியம் டின் அப்படின்னு சொல்லலாம் இங்கிலீஷில், ஸ்டேனம் Sn. தாமிரம், அது இங்கிலீஷில் காப்பர், லத்தீன் மொழியில் குப்ரம் Cu குறியீடு. ஆன்டிமணி, லத்தீன் மொழியில் ஸ்டிபியம், அதனுடைய குறியீடு Sb. வெள்ளி, அதனுடைய லத்தீன் பெயர் அர்ஜென்டம் Ag. டங்ஸ்டன், அதனுடைய லத்தீன் பெயர் உல்ஃப்ரம் W. தங்கம், அதனுடைய லத்தீன் பெயர் ஆரம் Au. அடுத்ததாக தனிமம் குறியீடு, குறியீடு பெயர் தருவிக்கப்பட்ட விதம். இந்த தனிமத்திற்கு எவ்வாறு குறியீடு தருவிக்கப்பட்டது என்பதை காணலாம். அமெர்சியம், இது எதன் நினைவாக கொடுக்கப்படுகிறதுனா அமெரிக்க நாட்டின் நினைவாக கொடுக்கப்பட்டுள்ளது. யூரோப்பியம் EU, ஐரோப்பிய கண்டத்திற்காக கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்து நொபிலியம் அப்படின்றது NO குறியீடு, ஆல்பர்ட் நோபல் அறிவியலறிஞருடைய பெயரில் வழங்கப்படுகிறது. அயோடின் I குறியீடு. ஊதா அப்படின்றது கிரேக்க மொழியில் குறிக்கக்கூடியது, ஊதா என்பது அயோடின் அர்த்தம். அடுத்தது பாதரசம், அது மெர்க்குரின்னு சொல்லலாம், ஹைட்ராஜிரம், மெர்க்குரி கடவுளை குறிக்கிறது புராணத்தில். அடுத்து புளுட்டோனியம் Pu, நெப்டியூனியம் NP, யுரேனியம் U போன்ற குறியீடுகள் அனைத்தும் கோள்களை குறிக்கப்படுகிறது. அடுத்ததாக மனித உடலில் உள்ள தனிமங்கள். அதிக சதவீதத்தில் 6 தனிமங்கள் உள்ளன. அதிகபட்சமாக 99% வரைக்கும் இந்த 6 தனிமங்கள் தான் மனித உடலில் இருக்கும். ஆக்சிஜன், கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், கால்சியம், பாஸ்பரஸ் போன்ற 6 தனிமங்கள் தான் நம் உடலில் அதிக சதவீதத்தில் காணப்படும் தனிமங்கள். மிக குறைந்த சதவீதத்தில் காணப்படும் தனிமங்கள் 5 தனிமங்கள் நம் உடலில் உள்ளது. பொட்டாசியம், சல்ஃபர், சோடியம், குளோரின், மெக்னீசியம். அடுத்ததாக காற்றில் உள்ள தனிமங்கள். அதிக சதவீதத்தில் உள்ள தனிமங்கள் 2 தனிமங்கள், நைட்ரஜன், ஆக்சிஜன். சிறிய அளவில் உள்ள தனிமங்கள் ஆர்கான், கரியமில வாயு. மிக குறைந்த அளவு உள்ள தனிமங்கள் நியான், ஹீலியம், மீத்தேன் போன்ற தனிமங்கள் காற்றில் உள்ள தனிமங்களாகும். அடுத்ததாக மூலக்கூறுகளின் வகைகள். ஓரணு மூலக்கூறுகள், ஈரணு மூலக்கூறுகள், மூவணு மூலக்கூறுகள், பல அணு மூலக்கூறுகள் என 4 வகைகளாக மூலக்கூறுகள் பிரிக்கப்படுகிறது. அதில் முதலாவதாக ஓரணு மூலக்கூறுகள். ஓரணு மூலக்கூறுகள் என்று அழைக்கப்படுவது மந்த வாயுக்கள். ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், செனான், ரேடான் போன்ற மந்த வாயுக்கள் ஓரணு மூலக்கூறுகளாகும் தனித்த நிலையில் காணப்படும். ஈரணு மூலக்கூறுகள் என்பது ஹைட்ரஜன் H2, ஆக்சிஜன் O2, நைட்ரிக் ஆக்சைடு NO போன்றவை ஈரணு மூலக்கூறுகள் ஆகும். ஏன்னா இந்த மூலக்கூறில் 2 அணுக்கள் உள்ளது. ஹைட்ரஜன் H2, ஆக்சிஜன் O2, NO 2 அணுக்கள் இருக்கிறதுனால ஈரணு மூலக்கூறுகள். அதே மாதிரி 3 அணுக்கள் இருந்தால் அது மூவணு மூலக்கூறுகள். ஓசோன் O3, 3 ஆக்சிஜன் அணுக்கள் இருப்பதால் அது ஓசோன் O3. அடுத்து சல்ஃபர் டை ஆக்சைடு
SO2 2 ஆக்சிஜன் 1 சல்ஃபர், மொத்தம் 3 இருக்கிறதுனால மூவணு மூலக்கூறு. கார்பன் டை ஆக்சைடு CO2 அப்போ 2 ஆக்சிஜன் 1 கார்பன் இருக்கிறதுனால CO2 மூவணு மூலக்கூறு. பலவணு மூலக்கூறு வந்து 3க்கு மேல் உள்ள அணுக்கள் எல்லாமே பலவணுக்கள் தான் வரும். பாஸ்பேட் பாருங்கள் B4, சல்ஃபர் S8, இது எல்லாமே பலவணு மூலக்கூறுகளுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்ததாக தனிமத்தின் மூலக்கூறு என்பது அந்த மூலக்கூறில் ஒரே தனிமங்கள் இருக்கும். இப்போ பாரு ஆக்சிஜன் வாயு O2, இந்த O2வில் வந்து ஒரே தனிமம் தான் இருக்கிறது, ஆக்சிஜன். அடுத்து பாரு நைட்ரஜன் வாயு N2, நைட்ரஜன் தான் இருக்குது, அதனால் வந்து அது வந்து நம்ம தனிமத்தின் மூலக்கூறுன்னு சொல்கிறோம். அடுத்தது குளோரின் பாருங்கள் Cl2, ரெண்டுமே குளோரின் தான், குளோரின் சேர்ந்துருக்குன்னா குளோரினும் 2 குளோரின் இருக்கிறதுனால Cl2. அப்போ இது ஒரே தனிமங்களாக இருப்பதால் இது வந்து தனிமத்தின் மூலக்கூறுகள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது சேர்மத்தின் மூலக்கூறுகள் என்பது வெவ்வேறு தனிமங்கள் இருக்கும். எடுத்துக்காட்டு ஹைட்ரஜன் குளோரைடு HCl, கார்பன் டை ஆக்சைடு CO2, அம்மோனியா NH3. பார்த்துங்களா, இப்போ பாருங்கள் இது வெவ்வேறு மூலக்கூறு வெவ்வேறு தனிமங்கள் இருக்குது பாருங்கள். இதில் ஹைட்ரஜன் ஒரு தனிமம், குளோரின் ஒரு தனிமம், இது மாதிரி வெவ்வேறு தனிமங்கள் இருந்தால் அது சேர்மத்தின் மூலக்கூறுகள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக உலோகங்கள் நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். உலோகங்கள், அலோகங்கள், உலோகப் போலிகள், அதை பற்றி காணலாம். மென்மையான உலோகம் எது? சோடியம். திரவ நிலையிலுள்ள உலோகம் எது? பாதரசம். அனைத்து உலோகங்களும் அறை வெப்பநிலையில் திண்ம நிலையில் இருக்கும், ஆனால் அறை வெப்பநிலையில் திரவ நிலையில் இருக்கும் ஒரே உலோகம் பாதரசம். முக்கியமான ஒரு கேள்வி. அடுத்ததாக அலோகங்கள். பூமியில் உள்ள மிக கடினமான அலோகம் எது? வைரம். வைரம் என்பது கார்பனின் புறவேற்றுமை வடிவத்தில் ஒன்று. மின்சாரத்தை கடத்தும் அலோகம் எது? கிராஃபைட். இதுவும் கார்பனின் புறவேற்றுமை வடிவத்தில் ஒன்று. கம்பியாக நீளும் தன்மை கொண்ட அலோகம் எது? கார்பன் இழைகள். திண்மநிலை அலோகம் எது? கார்பன், அயோடின், சல்ஃபர், பாஸ்பரஸ். சல்ஃபருக்கு மற்றொரு பெயர் கந்தகம். அடுத்ததாக திரவ நிலையில் உள்ள ஒரே அலோகம் எது? புரோமின். மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி. திரவ நிலையில் உள்ள ஒரே அலோகம் எது? புரோமின். குறியீடு Br. வாயுநிலை அலோகம் எது? ஆக்சிஜன், நைட்ரஜன், குளோரின். அடுத்தது உலோகப் போலிகள். உலோகப் போலிகள் நம்மளுக்கு தெரியும். உலோக பண்புகளையும் அலோக பண்புகளையும் பெற்றிருப்பது உலோகப் போலிகள் ஆகும். எடுத்துக்காட்டு பாருங்க, போரான் B, சிலிக்கான் Si, ஜெர்மானியம் Ge, பொலோனியம் PO, ஆர்சனிக் As, ஆன்டிமனி அது ஸ்டிபியன் சொல்ல இங்கிலீஷில் SB, டெலூரியம் Te போன்றவை எல்லாமே உலோகப் போலிகள் ஆகும். அடுத்ததாக சேர்மங்கள் என்னன்னு பார்ப்போம். தூய பொருள். சேர்மம் என்பது ஒரு தூய பொருள். இயற்பியல் முறையில் சேர்மங்களை பிரிக்க இயலாது. வேதியியல் முறையில் சேர்மங்களை பிரிக்க இயலும். சேர்மங்களின் அடிப்படை துகள்கள் மூலக்கூறுகள் ஆகும். அடுத்ததாக சில சேர்மத்தினுடைய பெயர்கள் வேதியியல் வாய்ப்பாடு கொடுக்கப்பட்டுள்ளது. வேதியியல் வாய்ப்பாடு அல்லது மூலக்கூறு வாய்ப்பாடுன்னு கூட சொல்லலாம். சேர்மத்தின் பெயர் வேதியியல் வாய்ப்பாடு. சுக்ரோஸ் C12 H22 O11, C12 H22 O11, குளுக்கோஸ் C6 H12 O6, எத்தனால் C2H5OH, கந்தக அமிலம் H2SO4, மீத்தேன் CH4, அம்மோனியா NH3, அசிட்டிக் அமிலம் CH3COOH, பென்சின் C6H6. பென்சினுடைய அமைப்பு பார்க்கலாம். இது மாதிரி அமைப்பில் தான் வந்து பென்சின் இருக்கும். ஒவ்வொரு முனையிலையும் இங்கே வந்து C இருக்கும். 6 C, அதாவது C6. 6 ஹைட்ரஜன் இருக்கும், C6H6. அடுத்ததாக அணுக்கட்டு எண் என்றால் என்ன? தனிமம், சேர்மம் அல்லது பொருளில் அடங்கியுள்ள ஒட்டுமொத்த அணுக்களின் எண்ணிக்கை அணுக்கட்டு எண் ஆகும். பாருங்க, இப்போ கொடுத்துருக்காங்க ஒரு தனிமம் அணுக்கட்டு எண் கொடுத்துருக்காங்க. ஹீலியத்தினுடைய அணுக்கட்டு எண் 1, நியானின் அணுக்கட்டு எண் 1, சோடியம் 1, லித்தியம் 1, பெரிலியம் B1, மெக்னீசியம் Mg 1, ஹைட்ரஜனுடைய அணுக்கட்டு எண் 2, நைட்ரஜனுடைய அணுக்கட்டு எண் 2, ஆக்சிஜனுடைய அணுக்கட்டு எண் 2, ஃப்ளூரினுடைய அணுக்கட்டு எண் 2, பாஸ்பரஸனுடைய அணுக்கட்டு எண் 4, சல்ஃபர்னுடைய அணுக்கட்டு எண் 8. இந்த அணுக்கட்டு எண் எவ்வாறு
கணக்கீடு செய்யலாம் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு. H2SO4 என்பது கந்தக அமிலம், அதனுடைய அணுக்கட்டு எண்ணை கூறுக. இதில் பாருங்கள் H எத்தனை இருக்குது பாருங்கள், H வந்து 2 இருக்குது, 2. சல்ஃபர் எத்தனை இருக்குது, +1. ப்ளஸ் ஆக்சிஜன் எத்தனை இருக்குது, 4. இப்போ 2 3 4 3 7 என்பது கந்தக அமிலத்தினுடைய அணுக்கட்டு எண் ஆகும். அதேமாதிரி நீருக்கான அணுக்கட்டு எண் பாருங்கள், 2 ஹைட்ரஜன் 2 ப்ளஸ் 1 ஆக்சிஜன் 1 = 3. அப்போ ஒரு மூலக்கூறில் உள்ள அல்லது ஒரு தனிமத்தில் உள்ள அல்லது ஒரு சேர்மத்தில் உள்ள ஒட்டுமொத்த அணுக்களின் எண்ணிக்கை தான் நம்ம அணுக்கட்டு எண் சொல்கிறோம். அப்போ நீரினுடைய அணுக்கட்டு எண் 3. அடுத்ததாக மேலும் தெரிந்து கொள்வோம். பருப்பொருளின் நிலைகள் 3 நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம், திண்மம், திரவம், வாயு. இப்போ 4வது நிலை பிளாஸ்மா. அடுத்தது அண்டத்தில் பெரும்பான்மையாக காணப்படுவது எந்த அணுன்னு கேட்டால் ஹைட்ரஜன் அணு. எத்தனை சதவீதம்னா 74% அண்டத்தில் காணப்படுகிறது. பூமியின் மீது காணப்படும் 3 முக்கிய அணுக்கள் இரும்பு, ஆக்சிஜன், சிலிக்கான். முதலில் தனிமம் என்ற வார்த்தையை பயன்படுத்தியவர் ராபர்ட் பாயில். பருப்பொருள்கள் தனிமங்களாகவே காணப்படுகிறது என்று முதலில் கூறியவர் ராபர்ட் பாயில். வெற்றிடத்தின் தன்மையை முதலில் கூறியவர் ராபர்ட் பாயில். அடுத்ததாக காப்பர் என்ற பெயர் சைப்ரஸ் என்ற பெயரிலிருந்து உருவாக்கப்பட்டது. வெள்ளை சர்க்கரை என்பது சுக்ரோஸ். வெப்பப்படுத்தலின் போது பருப்பொருளின் நிறையில் மாற்றம் ஏற்படாது. நன்றி, வணக்கம். நம்முடைய எதிர்விசை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.